மக்கள் வணக்கம். உலக தமிழ் அறிவாளிகளே, யோக பயிற்சிகள் உடலையும் உள்ளத்தையும் உறுதி செய்பவர்கள். பாரதி சொல்வார், உடலினை உறுதி செய்ய. உறுதி செய்தல் என்பது திடப்படுத்துதல், வளப்படுத்துதல். அது எப்போ கிடைக்கும்? ஆரோக்கியத்தில் தான் கிடைக்கும். அப்போது உடலை வளமாக வைத்துக் கொள்ள வேண்டுமானால் அன்றாடம் பயிற்சிகளை செய்ய வேண்டும். வலியுறுத்தி சொல்லுவது என்ன? கொரோனா வந்து விட்டது, உடற்பயிற்சி செய்ய வேண்டும். கரோனா வந்து விட்டது, உடனே வெயிலில் நடக்க வேண்டும். கொரோனா வந்து விட்டது, உடலில் அபியாங்கம் என்று சொல்லுகிற எண்ணெயினை அன்றாடம் தேய்த்து எண்ணெய் குளியல் செய்ய வேண்டும். இதெல்லாம் அவ்வப்போது செய்வதல்ல. இது ஒரு தவறான மனோபாவம் வந்து விட்டது மக்களுக்கு. நோய்வாய்ப்பட்டால் போய் உடனே மருத்துவனை பார்ப்பது, நோய்வாய்ப்படுவது, நோய்வாய்ப்படுகிற போது மருந்து உண்பது. சித்தர்கள் கண்ட வழி என்ன? நோய்வாய்ப்படவே கூடாது. ஒவ்வொரு முறை நோய்வாய்ப்படுகிற போதும் உடல் தளர்ச்சி அடைகிறது, உடலில் இருக்கிற அந்த ஆயுள் நீட்டிப்பு குறைகிறது. அதனால் நோய்வாய்ப்படாமலே உடலை வைத்துக் கொள்வது எப்படி என்பதிலே தான் நாம் கவனம் செலுத்த வேண்டும். ஆகையினாலே நோய் தடுக்கிற, நோயை எதிர்த்து வராமல் நிறுத்துகிற ஆற்றல் பெற்றவைகள் யோக ஆசனங்கள். ஆகையினால தான் இந்த பயிற்சிகளை நாம் வலியுறுத்தி சொல்லுகிறோம். அதிலும் குறிப்பாக இளைஞர்கள் முதல் முதியவர்கள் வரை 8 வயதிலிருந்து 80 வயது வரையில் யாராக இருந்தாலும் செய்ய முடியும் என்பதை நிரூபிக்கிற வகையிலே தான் இன்றைக்கு நான் இவைகளை எல்லாம் செய்து காண்பித்துக் கொண்டிருக்கிறேன். மூலிகை என்பது வெறும் தாவரத்தை பற்றிய செய்திகள் மட்டுமல்ல, நம் உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளுகிற வழிவகைகளை எல்லாம் உள்ளடக்கியது தான் நலம் தரும் மூலிகை என்கின்ற இந்த நிகழ்ச்சி. இதிலே ஒரு நோயை எடுத்துக்கொண்டு அதை எப்படி வெல்லுவது என்பதை பற்றி பார்க்கிறோம். ஒரு மதுமேகம் என்கின்ற ஒரு பிணி, சர்க்கரை நோய், அதை வெல்லுவதற்கு உணவு, உடற்பயிற்சி. உடற்பயிற்சியில் எந்த மாதிரி பயிற்சிகளை செய்யலாம், எல்லாரும் எப்படி செய்யலாம்? இப்பொழுது செய்து காட்ட இருக்கிற இந்த பயிற்சி இருக்கிறது, இந்த மேரு என்று சொல்லுகிற தண்டுவடம் இருக்கிறது. இந்த தண்டுவடத்தை திருப்புகிற ஒரு பயிற்சி, மேரு திருப்பு ஆசனம், திருப்புகிற பயிற்சி. இந்த தண்டுவடத்தை 2 பக்கம் வலமாகவும் இடமாகவும் திருப்ப போகிறோம். அப்படி எப்படி வைத்துக்கொண்டு திருப்பினால் அது வயிற்றினுடைய இடப்பக்கத்தையும் வலப்பக்கத்தையும் அழுத்துகிறது. அதே நேரத்தில் இந்த முதுகெலும்பு பிசக்கி இருந்தால் டிஸ்க் ப்ரொலாப்ஸ் அல்லது டிஸ்க் டிஸ்ஓரியன்டேஷன் அல்லது டிஸ்க் பல்ஜ் என்றெல்லாம் பேசப்படுகிற தண்டுவடத்திலே வருகிற முள் எலும்பிலே, முதுகெலும்பிலே வருகிற பிணிகளுக்கும் இது சிறந்த மருந்தாக இருக்கிறது. இதே மருந்துகளோடு சேர்த்து செய்யலாம், எந்த மருந்து எடுத்துக்கொண்டாலும் செய்யலாம். அந்த மருந்தினுடைய செயல்பாட்டு திறனையும் கூட்டும், உங்களை விரைவில் அதிலிருந்து மீட்டெடுக்கும், அடுத்து திரும்ப வராமலும் தடுக்கும். ஆகையினால இந்த பயிற்சிகள் எல்லாம் என் தமிழ் கூறும் நல் உலகம் பயின்று நலம் பெற வேண்டும் என்கின்ற நோக்கம் அது சிறக்கும் என்ற நம்பிக்கையோடு செய்து காட்டுகிறேன். எல்லோரும் செய்து பழகுங்கள். இப்பொழுது நாம் செய்ய இருக்கிற இந்த பயிற்சிக்கு பெயர் மேரு திருப்பு ஆசனம், முதுகை திருப்புகிற பயிற்சி. இதை வடமொழியிலே சுப்த உதர ஹர்ஷானாசனா என்று குறிப்பிடுவார்கள். நாம் தமிழிலே இதை மேரு திருப்பாசனம் என்று குறிப்பிடுகிறோம். திருப்புகிறோம் முதுகை. பார்க்கலாமா எப்படி செய்கிறோம் என்று? முதல்ல காலை நீட்டிப்படி மல்லாந்து படுத்துக்கொள்ளுங்கள். 2 கால்களையும் மடித்து உங்களுடைய புட்டத்திற்கு, பட்டக்ஸுக்கு அருகில் எவ்வளோ அருகில் கொண்டு வர முடியுமோ அவ்வளோ அருகில் கொண்டு வந்து இப்படி வைத்துக்கொள்ளுங்கள். கொஞ்சம் கால்களுக்கு இடையிலே லேசாக ஒரு 2 அங்குல அளவு இடைவெளி வைத்து விடுங்கள். 2 கை விரல்களையும் கோர்த்து அதை திருப்பி தலைக்கு கீழே கொண்டு வந்து வைத்துக்கொள்ளுங்கள். இப்படி வைத்துக்கொண்டு மூச்சை வெளியில் விட்டுவிட்டு மெல்ல வலப்பக்கமாக திரும்புங்கள். அப்படி வலப்பக்கம் திரும்புகிற போது உங்கள் முகத்தையும் சேர்த்து வலப்பக்கம் திருப்பி கொண்டு பிறகு கால் தரையில் அந்த இருக்கையின் மீது முழுமையாக படிந்த பின்னால் உங்கள் முகத்தை இடப்பக்கமாக திருப்பிக் கொள்ளுங்கள். பாருங்களேன், வச்சுட்டு மூச்சை வெளியே விடுற. கால் முட்டி வந்து படிந்து விட்டது. இப்போ முகத்தை திருப்பி 2 கைகளும் இருக்கையின் மீது படிந்து விட்டன. அந்த வலது முட்டியும் இருக்கையின் மீது படிந்து இருக்கிறது. இப்பொழுது இயல்பாக சுவாசிக்கிறேன். என்னுடைய அள்ளையிலே ஒரு பெரிய இறுக்கத்தையும் கரைய பகுதியிலே ஒரு பெரிய இறுக்கத்தையும் இப்பொழுது நாம் உணர முடியும். பாருங்க, இந்த 2 பாதங்களும் பாருங்க
ஒன்று மேலே ஒன்றா அமைந்திருக்கிறது பாருங்க. இப்பொழுது மூச்சை உள்ளே இழுத்துக்கொண்டு நேராக வந்துவிட வேண்டும். திரும்ப மூச்சை வெளியில் விட்டுக்கொண்டே இடது பக்கமாக திரும்புங்கள். திரும்பும்போது முகத்தையும் சேர்த்து திருப்பி விடுங்கள். முட்டி படிந்து விட்டது. இப்பொழுது முகத்தை வலது பக்கமாக திருப்புங்கள். அந்த இறுக்கத்தை உங்களுடைய கல்லீரல் பகுதியிலும் அலைப்பகுதியிலும் பார்ப்பீர்கள். இந்த டயர்னு சொல்லுவாங்க, இடுப்பில் இருக்கிற தசைகள், அதை கரைப்பதற்கும் இது உதவும், கல்லீரலை இயக்குவதற்கும் உதவும். அந்த முள்ளந்தண்டு என்கின்ற இடுப்பு பகுதியில் வருகிற வலியையும் உபாதையும் இது அகற்றும். இந்த நிலையில் இயல்பாக சுவாசித்து கொண்டு ஒரு 10 என்கிற வரையில் இருக்கலாம். திரும்ப உள் மூச்சு இழுத்தபடியே மூச்சை எடுத்துக்கொண்டு நேராக வந்து விடுங்கள். இப்போ மீண்டும் செய்து காட்டுகிறேன் பாருங்க. இன்னொரு முறை செய்து காண்பிக்கிறேன் பாருங்கள். இப்படி செய்கிற இந்த பயிற்சிக்கு பெயர் மேரு திருப்பு ஆசனம் என்று சொல்வார்கள். இந்த படுத்த நிலையிலே மேரு திருப்புகிற அந்த பயிற்சியை செய்து காண்பித்தேன். இதை ஒரு 5 to 6 முறை செய்யலாம். எத்தனை முறை செய்கிறோம் என்பதை விட அந்த உச்ச நிலையை அடைந்து விட்டு எவ்வளவு நேரம் அந்த நிலையிலேயே உடலை நிறுத்துகிறோம் என்பதுதான் முக்கியம். அப்போ தான் அந்த ஸ்ட்ரெச், அந்த இறுக்கத்தை முழுமையாக உணர முடியும். ஆகையினால இந்த பயிற்சியை செய்து பலனடைய வேண்டுகிறேன். தொடர்ந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.